ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் அப்படின்னு நினச்சதே இல்லை. நான் சென்னையில் ஆல்மோஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். பட் டிடிடிசி ஆஃபீஸ் நான் வந்ததே கிடையாது. வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் செட்டப் எப்படி இருக்கும், கவர்மெண்ட்டோடைய டூரிசம் போர்டு ஆச்சு அப்படிலாம் யோசிச்சுட்டே வந்துடணும். ஏன்னா இங்கே வரும்போது எனக்கு அன்றைக்கி வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லை. ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு. ஸோ ஆனால் நாங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால தான் வந்தோம். ஸோ வந்து ஆனால் இங்கே நல்ல நம்ம வெயிட் பண்ணுறதுக்கும் சரி, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்லா இருந்தது வெயிட்டிங் டைமில். ஸோ நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஈஷா வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ ஒரு சேரியட் போச்சு. ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்க்காக. ஸோ வெயிட் பண்ணது போதும், நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பஸ் வந்துடுச்சு. ஸோ டபுள் டக்கர் பஸ்க்காக தான் நாங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மேலே வந்து எங்களுக்கு வேணும், ஐ மீன் நம்மளோட அப்பரில் உட்காந்து போகணும் டபுள் டக்கர் பஸ்ஸில் அப்படின்றதுக்காக. ஸோ பஸ்ஸோட லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்ப அழகாக தமிழ் வாழ்க அப்படின்ற மாதிரி போட்டு ஜெய்ஜான்டிக்காக ரொம்ப சூப்பராக. நான் டபுள் டக்கர் பஸ்ஸில் ஏறினதில்லை, சும்மா டிவியில் பார்த்தது தான். அதே மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சென்னையில் மெட்ராஸில் கிடைக்குதுன்றப்போ அதையே விடணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். டிடிடிசி ஆஃபீஸ் உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் பஸ் எங்களை வந்து பிக்கப் பண்ணுச்சு. ஸோ முதல் ட்ரிப் போயிட்டு வந்து அடுத்த ட்ரிப்புக்காக நாங்கள் எல்லாம் ஏறிட்டுருக்கோம். பஸ்ஸோட உள்ளே வந்து இன்டீரியர் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. நாங்கள் வந்து அப்பர் டெக்கில் புக் பண்ணியிருந்தோம். கார்த்திகேயன், உங்கள் அனைவரையும் தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறது. தமிழக சுற்றுலா வளர்ச்சி கழகம் டபுள் டக்கர் பஸ் 2 அடுக்கு சுற்றுலா குளிர் சாதன மின் சொகுசு பேருந்து. இந்த பேருந்துல ஏறி இந்த சிங்கார சென்னையினுடைய எல்லா வியூ பாயிண்ட்ஸ் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நம்ம பயணம் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சாலையினுடைய பெயர் வாலாஜா சாலை. ஸோ எல்லா இடத்தையும் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்டேடியம். நம்ம டபுள் டக்கர் பஸ்லேருந்து பார்க்குறதுனால உள்ளே விளையாடுறதெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. ஸோ விஸ்வா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எந்திச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான். பஸ்க்குள்ளே இங்கிட்ட அங்கிட்டோம் முன்னாடி போய் நின்றுட்டான், வியூ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து பார்க்குறப்போ வந்து வியூ நல்லா இருந்தது. நாங்கள் நைட் ட்ராவல் புக் பண்ணியிருந்தோம், எல்ஐசி பில்டிங். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையா இடங்கள் கவர் பண்ணுறாங்க. ஸ்பென்சர்ஸ் மவுண்டர் சைடில் இந்த டைம் போக முடியல, அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்து அந்த ஸ்பென்சர் சைட் போல் இந்த சைடு இருக்கிற எல்லாமே கவர் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயினாக புகாரி, பிலால் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா. ஸோ எவ்வளோ க்ரௌட் பாருங்கள். நாங்கள் வந்து நைட் 8 o'clock ட்ரிப்பில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பிலால் வந்து இந்த ஹைட்டில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காரில் போகிறப்ப கீழேருந்து தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ வந்து ஹைட்டாக ஒரு சென்னையோடைய லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஈஸ்வா முன்னாடி போய் நிற்கிறனால அவனுக்குமே இந்த வியூ, சென்னையோட வியூ எப்படி இருக்குது அப்படி பாருங்கள். நம்ம மேலே அந்த டபுள் டக்கர் பஸ்ஸோட மேலேருந்து பார்க்குறப்போ பஸ் ஃபுல்லாகவே நல்ல க்ரௌடடாக இருந்தது. கீழே வந்து நிறைய பேர், லோவரில் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. எல்லாருமே அப்பர் டெக் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு இடமும் வரும்போது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ பழைய பாண்டியனோட இது, பாண்டியன் பஸ் டிப்போ அந்த இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயில்கள், அதுக்கப்புறம் சர்ச்சாக இருக்கட்டும், சர்ச் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த சிறைச்சாலை, நிறையா நம்ம அந்த ஃபோர்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேஷன், அங்கேருந்து அந்த விக்டோரியா மால் ஓப்பன் பண்ணியிருக்க லைட் செட்டிங். நைட்டில் பார்க்குறப்போ பகலில் நிறைய வீடியோஸ் இருந்திருக்கும். ஸோ நைட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரத்துலேயே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நிறைய குட்டீஸ் இருந்தாங்க இந்த டைமில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோர்ட், ஹை கோர்ட் அதோடைய பில்டிங். ஸோ இது எல்லாமே நம்ம நைட் வியூ பண்ணது கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொன்றுமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டே வராங்க. அங்கே நீங்கள் பஸ்ஸில் போகும்போது அவங்க மைக்கில் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போது தான் உங்களுக்கு அது தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் பஸ் அந்த கர்வ்ஸில் போயிட்டு வர்றது எல்லாமே ரொம்ப வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈஸ்வா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். நம்ம தமிழ் இசைச்சங்கம், ராஜா அண்ணாமலை மாளிகை, அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ட்ரெயின் வியூ பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. முக்கியமாக ஒரு விஷயம், இவ்வளோ நாளாக சென்னையில் இருக்கேன், எனக்கே தெரியாதுங்க. இங்கே வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எழிலகம். ஸோ இப்போ வந்து தான் நான் சொல்கிறேன் அந்த விஷயம் வருது.
சென்னையோட 0 மைல் கல் இங்கே தான் இருக்குது. சென்னையோட ஸ்டார்டிங் இங்கே பாருங்கள், 0ன்னு போட்டிருக்கா. இங்கே இருந்துன்னா நம்ம தமிழ்நாடுடைய மைல் கல்லே, அதாவது கிலோமீட்டர்ஸுடைய அந்த கல்லே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பாருங்கள், சென்னை 0ன்னு போட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நாளாக சென்னையில் இருக்கோம், இது நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் வந்து நம்மளுக்கு ரொம்ப இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி ஏரியா, இதெல்லாம் நம்ம அவ்வளோ ஹைட்டாக இருக்கும், பார்க்கவே முடியாது. இது நம்ம தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம். இது எல்லாமே நைட் வியூவில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நிறைய நல்லா ஜாலியாகவும் இருந்தது. இது வந்து ஃபோர்ட், அந்த பால் மாதிரி இருக்கும், ஃபுட்பால் மாதிரி வந்து மேலே வச்சுருப்பாங்க. நிறைய டைம் சென்னையில் நீங்கள் அந்த சைட் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன பார்க்குறோம், எங்கெங்கே போகிறோம் அப்படின்ற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே இருக்கும். இது வந்து RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த இதை நம்ம தாண்டுறோம். அதில் வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக நம்மளோட ஐஎன்ஆரோட காயின்ஸ் எல்லாம் லைட்டிங் எஃபெக்டில் இருந்தது. அது பகலில் போனால் அவ்வளோ இதாக தெரியாது, அது பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து வளையிறப்பே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், 360 வியூ, சென்னையுடைய மெயினான ஒரு ஏரியா. பஸ்லேருந்து நம்ம அதை பார்க்குறப்போ, அது ஃபீல் பண்ணுறப்போ பசங்களுக்கு முக்கியமாக சின்ன பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து டிடிடிசி ஆன்லைனில் இதை வந்து நீங்கள் புக் பண்ணி ப்ரியராக புக் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், நான் அந்த குட்டி குட்டி லைட்ஸ் தெரியுதுல, எல்லாம் அந்த ஐஎன்ஆர் மாதிரி நம்மளுடைய இது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வரியாடு இருக்கும். இதுதான் இப்போ தமிழ்நாடுடைய அனிமலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய கோல்டன் கலர் எஃபெக்டில் பயங்கரமான ஒரு லைட்டிங்கில் வச்சுருக்காங்க. இது வந்து நம்மளுடைய அந்த எப்போவுமே ஃப்ளாக் இருக்கும் இல்லையா, ஆர்மி மிலிட்ரியோட அந்த இது, அதில் ஒரு கிளாக் இருக்கும், அந்த அசோகா சக்ரா. இதெல்லாம் வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டுடைய லைட்டிங் செம்மையாக இருந்தது. ஃபைனலாக நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம், நம்ம அண்ணா சமாதி, எம்ஜிஆர் அந்த ஏரியா, அந்த சைடு வந்துட்டோம். ஸோ அதுவே நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இன்னொன்று நம்ம வந்து ஒரு ஹைட்லேருந்து பார்க்குறப்போ இன்னும் அந்த விட கீழே மக்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. டாட்டாலாம் காமிக்கிறாங்க, அப்படியே குட்டி பசங்கள்லாம் பார்க்குறாங்க. இது நம்மளுடைய ஜெயலலிதா அவர்களோட சமாதி இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நாங்கள் இங்கே க்ராஸ் பண்ணும்போது எப்படி நாங்கள் பஸ் வந்து எங்களுக்கு 8:30 தான் வந்தது. ஸோ நாங்கள் இங்கே இது க்ராஸ் பண்ணும்போது ஒரு 9:15 அந்த மாதிரி இருக்கும். ஆனால் மெரினா வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த டைமில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலேருந்து வியூ. இது மெரினாவுடைய மெயின் ஏரியா, மெரினா பீச்சோட. இப்போ வந்து ப்ளூ பீச்சை வேறு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஏரியாவுமே வந்து ஃபுல்லாக லைட் எஃபெக்டோட பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஹைட்டில் உட்காந்து பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது பின்னாடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெரினா. 9:30 10 o'clock கிட்ட வரைக்கும் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாமே லைட் ஹவுஸ் பார்த்தோம், லைட் ஹவுஸோட நைட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் பட்டினப்பாக்கம் பீச் சொல்லவே வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கடைகள் தான், மீன் கடை, அப்புறம் நிறைய ட்ரக்ஸ் இருந்தது, மீன் வாங்குறதுக்கு சமைக்கிறதுக்கான மீன் அந்த டைம்லேயே பொரித்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி நிறையா மக்கள், நிறைய கார். அந்த டைம் ஒரு 10 o'clockலாம் பட்டினப்பாக்கம் பீச் அவ்வளோ கலக்கலன்னு இருந்தது. அப்புறம் நிறைய போட்ஸ், அந்த அலைகள் அங்கேருந்து நம்ம பஸ்லேருந்து அப்படியே போட்டு, சீஷோர், அலை மூணையுமே அந்த சீ வியூவும் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து சீ வேவ்ஸ் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க இந்த ட்ரிப்பை. இது வந்து கீழே உட்காந்து அந்த படியிலேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கீழே வந்து பெருசாக கூட்டம் இல்லை. ஸோ இது எப்படி புக் பண்ணணும்னா டிடிசி ஆன்லைனில் போய் தான் நீங்கள் புக் பண்ணணும். ப்ரியராக டேட்ஸ் பார்த்துக்கோங்க, அப்பர் டெக்கில் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை வச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு அந்த ஸ்லாட் டைமிங் புக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைமிங்க்கு நீங்கள் போயிடணும். அப்போ தான் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்களுக்கு இந்த டபுள் டக்கர் பஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஸோ பை பாய்.